சாந்தி. அவ்யக்த சமிகை 16 அக்டோபர் 2025. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, जैसे साइंस प्रयोग में आती है तो समझते हैं कि साइंस अच्छा काम करती है, ऐसे साइलेंस की शक्ति का प्रयोग करो, इसके लिए एकाग्रता का अभ्यास बढ़ाओ. பாபா என்ன சொல்றாருன்னா, எப்படி விஞ்ஞானத்தின் மூலமாக அறிவியலின் மூலமாக பல நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அதன் மூலமாக பல சாதனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ அந்த சாதனங்கள் நம்முடைய வாழ்க்கை முறையை ரொம்பவும் சுலபமாக சகஜமாக ஆக்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன சொல்றோமா, சயின்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எவ்வளோ நல்ல வேலை செய்யுது அப்படின்னு நம்ம அந்த சயின்ஸினுடைய ஒரு லாபத்தின் மூலமாக அதை நம்ம பாராட்டுறோம், சந்தோஷப்படுறோம். அதே போல பாபா சொல்றார், இப்பொழுது நீங்கள் சைலண்ட் சக்தி, அமைதி சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். இப்போ அந்த அமைதி சக்தியை பிரயோகம் செய்யணும்னா முதல்ல அதற்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒருமுகப்படக்கூடிய சக்தி இருக்கணும். ஏகாகிரதா, ஒருமுகப்படக்கூடிய சக்தி இருந்தால் உங்களால் அமைதி சக்தியையும் பிரயோகம் செய்ய முடியும். एकाग्रता का मूल आधार है मन की कंट्रोलिंग पावर, जिससे मनोबल बढ़ता है. அந்த ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு மெடிடேஷனே வரமாட்டேங்குது. ஏன் மெடிடேஷன் வரமாட்டேங்குதுன்னா, எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அப்போதான் நாங்கள் பல விஷயங்களை நினைவு செய்கிறோம், பலதும் ஞாபகம் வருது, அதனால கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இருக்க மாட்டேங்குது. ஆனால் பாபா சொல்றாரு, ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்திக்கான ஆதாரமே கண்ட்ரோலிங் பவர், கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி. பாபா நமக்கு ஏற்கனவே புரிய வச்சிருக்கிறாரு, எதை எப்படி எப்பொழுது வேண்டுமோ அதை அப்படி அப்பொழுது நினைவு செய்ய வேண்டும். எது வேணான்னு நினைக்கிறோமோ அதை நம்ம விட்டுடணும், நிறுத்தணும், அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க தெரியணும். அப்போ கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்தால் எந்த நேரம், எந்த ஸ்திதியை, எந்த ஸ்வமானத்தை, எந்த மனநிலையை நாம் அனுபவம் செய்ய விரும்புகிறோமோ அதை நம்மால் அனுபவம் செய்ய முடியும். ஆக கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்தால் உங்களுடைய மன பலம் அதிகரிக்கின்றது. இஸ்கிலே ஏகாந்தவாசி படம். அப்ப அதுக்கு பாபா சொல்றாரு, ஏகாந்தவாசி ஆகுங்க. ஏகாந்தவாசின்னா ஏக்குக்கே அந்தமே கோஜானா, ஒருவருடைய அன்பு நினைவில் மூழ்கி விடுவது. ஸோ அதுதான் ஏகாந்தவாசிங்கிறாரு. அப்போ நம்முடைய மனதுக்கு நாம எப்ப இப்படி ஒரு கட்டளை கொடுக்கிறோமோ, ஒரு பாபாவினுடைய அன்பான நினைவில் நம்ம மூழ்கும் பொழுது அந்த அன்பாகப்பட்டது ஆத்மாவுக்கு அவ்வளவு இதமா இருக்கும். ஸோ மனம் அலைப்பாய்வது என்பது முடிந்து விடுகிறது, நின்று போய் விடுகிறது. அதனால நமக்கு புரிய வைக்கிறாரு, நீங்க ஏகாந்தவாசி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி வரும். அந்த கண்ட்ரோலிங் பவர் இருந்தால் ஒருமுகப்படுத்தலாம். அப்படி நீங்க ஒருமுகப்படுத்துறீங்கன்னா மனதினுடைய சக்தி அதிகரிக்குது. அதுதான் சைலன்ஸ் பவர். இப்ப இந்த சைலன்ஸ் பவர் மூலமாக, அமைதி சக்தியின் மூலமாக நீங்க பலவிதமான அற்புதமான காரியங்களை உங்களால் செய்ய முடியும். சாரம் என்னன்னா, ஏகாந்தவாசி ஆகணும். ஒரு பாபாவினுடைய அன்பு நினைவுல மூழ்குவதற்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.